ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு நண்டு கிராப் கறி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் கறி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பியாக இருக்கும். விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே இது நல்லா டேஸ்ட்டாக ஃபிங்கர் லிக்கிங்காக சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு இந்த கிராப் கறி எப்படி செய்யணுன்னு நான் காட்டி கொடுக்குறேன். நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் குழம்புக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ. பூண்டு எடுத்துக்கோங்க. தேங்காய், அடுத்தது பூண்டு, மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர் தான் இதோடைய மெயின் இன்க்ரீடியன்ட்டு. ஜீரகத்தூள், கிராப் கறிக்கு இதுதான் மசாலா. இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கிரே கலரில் இருக்குது இந்த நண்டு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியில். அப்புறமா வேக வச்சுக்கணும் இந்த நண்டை. இது ஒரு 8 to 10 minutes வெந்து வரும். பாருங்கள், நண்டு ஃபஸ்ட்டு கழுவுறப்போ கிரே கலரில் இருந்துச்சு. கழுவி முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னாக்கா நண்டு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா நண்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கணும். ஸோ இது வேகும் பொழுது ஃபஸ்ட்டு இதில் வெந்துட்ட பிறகாடு தான் நம்ம குழம்பு செய்யணும். மிக்சியில் அரைச்ச மசாலைங்கன்னா இப்போ இந்த வெந்த கிராப் இருக்குது பாருங்கள், இது வெந்துட்டே இருக்குது. அதுலேயே நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டு இதுலேயே வேக வச்சுக்கணும், கொதிக்கணும். இது இதோட 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் தலையில் ஒரு வெட்டி போட்டுக்கோங்க. இதில் இது கொதிக்கணும். இப்போ இங்கே நம்ம தாளித்து எடுக்கிறதுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும், வெங்காயம் நல்லா வாடிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நம்ம மசாலா அரைக்கும் பொழுது பூண்டு மாத்திரம் போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அதே மாதிரி நண்டு ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் வேக வைக்கும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தண்ணியில் வேக வச்சோம். இப்போ குழம்புக்கு வேண்டிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ இந்த டைமுக்கு தக்காளி பாருங்கள், 3 தக்காளி, 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுருக்காங்க. தக்காளி நல்லா கரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமுக்கு இதில் நம்ம மசாலா மிக்சிலையும் மஞ்சள் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம் மிக்சியில். இதுலேயும் லைட்டாக சேர்த்துக்கலாம், ஏன்னா பெப்பர் தான் இதில் டேஸ்ட்டே கொடுக்குறது. இப்போது
இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த குழம்புல அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுக்கணும். நண்டு குழம்புக்கு வேண்டிய அளவு உப்பு, நம்ம தக்காளி கறியறதுக்கும் வெங்காயம் வாட்டுறதுக்கும் உப்பு போட்டோம். ஆனால் கொழும்புக்குன்னு உப்பு போடலை, இப்போ தான் போட போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா புளி தண்ணி வந்து இதை டாமினேட் பண்ணக்கூடாது, பட் ஒரு லைட்டு புளிப்பு இருக்கணும் இதுக்கு. மீன் குழம்பு மாதிரி புளி இதுக்கு தேவையில்லை, பட் அந்த ஒரு டேங்கினஸ் இருக்கணும், ஒரு புளிப்பு இருக்கணும் இதுக்கு. பாருங்க, நண்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சுது. இப்போ கடைசியாக நண்டு குழம்பை தாளிக்கிறதுக்கு பேனில் வந்து ஆயில் போட்டுருக்குறேன். கடுகு போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா லோ பண்ணிக்கோங்க, இல்லை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு பேனு. கருவேப்பிலை, இது அப்படியே குழம்புல கொட்டிடுவோம். அவ்வளோதான், நண்டு கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த நண்டு கறி. அந்த இடத்துல இப்படி தான் வந்து நண்டு கறி செய்வாங்க. அங்கத்துலேருந்து தான் நானும் கற்றுட்டு இப்போ உங்களுக்கு இந்த மெத்தடை நான் காமிச்சு கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக இருக்கும், ப்ளஸ் சூப்பியாக இருக்கும், டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இதை இட்லியில், தோசையில், ஆப்பம், ரைஸில் வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், கிராப் கறி கொதிச்சிடுச்சு, நல்லா கொதி வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது அப்படியே நான் வந்து கொதிக்க இட்லியில் போட்டு கிராப் கறியை ப்ளேட்டிங் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.